மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்கிட்ட மட்டும் ஆட்சி கொடுத்தீங்கன்னா, நான் வந்து உடனடியா வந்து எல்லா சாராய கடையும் மூடிடுவேன். நான் சாராய மூடிடுவேன், மதுரை பிரச்சனை தூண்டுவேன். அதை அதை அடுத்த செயல்பாடு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மனநோயாளிகளுக்கு, அந்த மது நோயாளிகளுக்கு மறுவாழ்வுக்கான செயல்பாட்டை நான் எடுத்து வருவேன். அவங்களுக்கு மன ரீதியான பயிற்சியை நான் கொடுப்பேன் அப்படின்றத அவர் முன்வைக்கிறார். மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு குறித்து விரிவாக பேச நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பேச்சாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். வன்னியர் சங்க மாநாடு மிக முக்கிய நிகழ்வாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரால் பார்க்கப்படுவதாக கருத முடிகிறது. காரணம், ஒவ்வொரு நாளும் பல தலைவர்களை, மாநாட்டினுடைய முக்கிய நிர்வாகிகளை, கள போராளிகளை பல்வேறு வகையில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகள் வருகின்றன. உங்க பார்வையில இப்ப மாநாட்டு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா நேத்து கூட ஊடகத்தின் வாயிலாக, ஜூம் மீட்டிங் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். இப்போ அந்த நிகழ்வுகள்லாம் எதை நோக்கி போகிறது? அவங்களுடைய திட்டம் என்ன சார்? சார், நேத்து நடந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? ஒன்றிய செயலாளர் வரைக்கும் பேசியிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜூம் மீட்டிங்ல நிறைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சில முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களை தாண்டி ஒன்றிய செயலாளர்கள்லாம் வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப அரிது. ஆனா நேற்று நடந்த ஜூம் மீட்டிங்ல ஒன்றிய செயலாளர் வரைக்கும் மாநாட்டு வேலை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, மாநாட்டு சம்பந்த சுவர் விளம்பரங்கள் சரியா பண்ணிட்டீங்களா, மாநாட்டுக்கு வருவதற்கு நீங்க எப்படி வந்து மக்களை திரட்டிட்டு இருக்கிறீங்க, அது சம்பந்தமா செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க இருந்து அந்த பதிலை எதிர்பார்த்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் பேச சொல்லி பார்த்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியணும். அதாவது அவர் சொல்லாமல் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநாட்டுக்கு வருவதற்குன்னு சில வழிகளை மட்டும்தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், அந்த வழியில மட்டும்தான் வரணும். சேலம், தருமபுரி, கோவை, ஈரோடு இந்த பகுதியிலிருந்து வரவங்க எந்த வழியா வரணும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்ல இருந்து வரவங்கள எந்த வழியா வரணும், அதே மாதிரி மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம் இங்க இருந்து வரவங்கலாம் எந்த வழியா வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வழி முதல் கொண்டு தலைமை வந்து முடிவு பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பு இதே மகாபலிபுரத்தில் வன்னிய இளைஞர் பெருவிழா நடைபெற்ற பொழுது திட்டமிட்டு சில தீய சக்திகள், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மரக்காணத்தில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கினார். அந்த கலவரத்தில் 2 வன்னிய இளைஞர்கள் பலியானார்கள். அந்த இளைஞர்களை கொலை செய்தது யார் என்று நீதிமன்றம் பட்டவர்த்தனமாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இல்ல, நம்ம அதுக்குள்ள ஆழமா போதாவில்ல சார். இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்து இப்ப வந்து அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பாட்டாளி மக்கள் தலைமை ரொம்ப உஷாராவே இருக்கு. அதுலயும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி வந்து எந்த சம்பவங்கள் நடந்துடக்கூடாது, யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஊரும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த களங்கமும் வந்து விடக்கூடாது, தன்னுடைய தொண்டர்களும் பாதுகாக்கப்படணும், அதே நேரத்துல இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மிக சிறப்பா நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமான திட்டங்களை வகுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை, இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டுக்கு கூட்டத்தை திரட்டுகின்ற வழியை, இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாடுகளை இதுவரை வந்து பாட்டாளி மக்கள் செய்ததில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி கண்ணும் கருத்துமாக இந்த மாநாடு நடத்தப்படுகின்ற நோக்கம், இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம், இதை யாருக்காக நடத்துகிறோம், இது வன்னியர்களுக்கான மாநாடு மட்டுமா என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திலே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த அந்த ஜூம் மீட்டிங்ல தெளிவா சொல்லியிருக்கார்.
நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை பட மகிழ்ச்சியுடைய தலைவர் வந்து பயப்படுறாரா, ஏதாவது சட்ட சிக்கல் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல சார், பயம் இந்த ரத்தத்திலேயே கிடையாது. அது வேற விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ அல்லது டாக்டர் ஐயா அவர்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க தொண்டர்களுக்கோ பயம்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் விதைத்து விடுன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு அடையாளமே வந்து இந்த வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சி. பயம்ல ஒண்ணு கிடையாது. பழி பாவத்தை தவிர வேறு எதுக்கு நாம அஞ்ச போறது இல்ல. அதனால சார் எந்த ஒரு சிறு பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து எச்சரிக்கையோட செயல்படுறோம், அவ்வளவுதான். இதுல பயம்லாம் எதுவுமே இல்ல கிடையாது. இதே இதே போன நிகழ்வுக்காக ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி சமீபத்துல ஒரு 20 பேர் வந்து விடுதலை ஆயிடுறாங்க. அவங்க விடுதலை ஆகிறதுக்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அது போன்ற ஒரு நிகழ்வு வந்து திரும்ப நடக்கூடாதுன்னு, சட்ட சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரா, அல்லது நம்ம அறியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருவோம், இளைஞர்கள் ஆர்வப்பாளர்ல ஏதாவது செஞ்சிட போறாங்க அப்படின்னு அவர் பயப்படுறாரு? இல்ல, அதாவது என்ன செய்யறோம் தெரியாம யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை எஜுகேட் பண்றாரு. அதாவது அவங்கள வந்து அரசியல் ரீதியா பயிற்றுவிக்கிறார். அதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங். அதாவது அந்த மாநாட்டு பாதுகாப்பை எப்படி நடத்தணும் அப்படின்னு அதுக்கு டிஎம்டி திருமாவளவன் ஒரு பொறுப்பாளரா போட்டு அந்த மாநாட்டு தொண்டர்களை வழி நடத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த வேலையும் வந்து செய்யறாங்க. இல்ல அந்த மீட்டிங்லயே அவர் இன்னொரு செய்தி சொல்றாரு, வண்டி எந்த காரணம் கொண்டும் பாண்டிச்சேரி பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்றாரு. அவர் எச்சரிக்கையா சொல்ற மாதிரியே இருக்குது, நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கு. காரணம் என்ன சார்? இல்ல, அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பாண்டிச்சேரி போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேவையில்லாம பாண்டிச்சேரியில என்ன வேலை? அதை விட வேற நல்ல வழி இருக்கு, அந்த வழியில வரலாமே அப்படிங்கிறது. அதாவது பாண்டிச்சேரி இந்த கேள்வி என்னன்னா, தேவையில்லை. மதுவிலக்குக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் மருத்துவர் ஐயா. மருத்துவர் சின்னையாவும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, படமகிழ்ச்சியுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முதல்வரானா என்னுடைய முதல் கையெழுத்தே வந்து மதுவிலக்குக்கு எதிராகத்தான், மதுவிலக்கு சாராய கடையை மூட்டுறதுதான் என்னுடைய முதல் கையெழுத்துன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. நேற்று இரவு வந்து பெரும் மதிப்பிற்குரிய குமரேனந்தன் அவர்கள் மறைந்திருக்கிறார். அவர் குமரேனந்தன் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் ரொம்ப நம்பி எதிர்பார்த்த ஒரு நபர் யாருன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அவங்க மகள் கிட்ட கூட அந்த எதிர்பார்ப்பை அவர் முன்வைக்கல. மருத்துவர் ஐயாவை கூப்பிட்டு, அதாவது மருத்துவர் அன்புமணியை கூப்பிட்டு, தயவு செய்து எப்படியாவது போராடி நீங்க சொன்ன மாதிரி முதல் கையெழுத்தா போட்டு இந்த மதுவை ஒழிச்சிருங்க, மது உங்களால் தான் பண்ண முடியும் அப்படின்னு அன்புமணி மேல அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த ஆத்மா வந்து நேத்து வந்து தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டது. இந்த நிகழ்வுல இன்னும் கூட ஒருவேளை பாண்டிச்சேரி பக்கம் போனா நம்ம ஆளுங்க செலவு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, அப்ப உங்க கட்சியை சார்ந்தவங்க இன்னும் ஒரு கட்டுக்கோப்பாடு இல்லைன்னு தானே சார் அர்த்தம்? இல்ல, அதாவது நீங்க அதை அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன் மதுபான கடையை மூட சொல்றோம், ஏன் சாராய கடையை மூட சொல்றோம்? பாதிப்புக்கு உள்ளானதே வன்னியர் சமூகம் தான். எந்த இடத்துலயும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் குடிக்கலன்னு நாங்க சொல்லவே இல்லையே. எல்லா சமூகங்களும் இந்த மதுவால் சீரழிந்திருக்கிறது. வன்னியர் சமூகம் அதிகமா சீரழிஞ்சிருக்கு. அதான உண்மை. ஆகவே இவங்களுக்கு சாராயத்தை விற்பனை செய்தவங்க தான் குற்றவாளிங்க. தவறி கூட அந்த பழக்கத்துக்கு ஆளானவங்க பாண்டிச்சேரி பக்கம் போய் நீங்க குடிச்சிட்டு ஏதோ வந்து தேவையில்லாம வந்து உங்களுடைய உடலையும் கெடுத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு எதுவும் காரணமா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கையிலையும் கூட சொல்லியிருக்கலாம். அதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க சிலர் குடிக்காம இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க குடிக்கவே இல்லைன்னு நம்ம எந்த இடத்துலயும் பேசவே இல்லையே. அதை திருத்ததுக்கான இப்போ பல்வேறு நிகழ்வுகள்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட மட்டும் ஆட்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உடனடியா வந்து எல்லா சாராய கடையும் மூடிடுவேன், சாராய மூடிடுவேன், மதுவிலக்கு எடுத்துன்னு வந்துருவேன்,
அத அத அடுத்த செயல்பாடு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மனநோயாளிகளுக்கு, அந்த மது நோயாளிகளுக்கு மறுவாழ்வுக்கான செயல்பாட்டை நான் எடுத்துன்னு வருவேன். அவங்களுக்கு மன ரீதியான பயிற்சியை நான் கொடுப்பேன் அப்படின்றத அவர் முன்வைக்கிறார். இவரு அப்ப கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அந்த சாலையெல்லாம் மூடி எல்லாம் பண்ண பிறகு அந்த கொடுக்கறத ஏன் இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய படம் மகிழ்ச்சி தொண்டர்களுக்கு ஏன் இப்ப கொடுக்க கூடாது? நீங்க பொதுமக்களுக்கு நீங்க அப்புறம் கொடுங்க, உங்க தொண்டர்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் என்ன கேக்குறேன், சாராயத்தை அரசாங்கம் விற்கும், சாராயத்துல ஊழல் பண்ணும், சாராய விற்பனையில முறைகேடு பண்ணும், சாராய விற்பனையில 1000 கோடி ஊழல் முறைகேடு, சாராய விற்பனையில 1 லட்சம் கோடி 5 ஆண்டுகள்ல முறைகேடுன்னு செய்தி. ஆனா நாங்க திருத்தணும். நீங்க சாராயம் விற்பீங்க, நாங்க திருத்தணும். அப்ப அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அப்ப எதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? இது அரசாங்கம் தானே செய்யணும். அதை நாங்க செய்யணும் எதிர்பார்க்கறாங்கன்னா அரசாங்கம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுது. தான் செய்ய வேண்டியது செய்யாம விட்டுட்டு இவர்கள் செய்யாமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்காக அரசாங்கத்தை சார்ந்தவர்களால் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற மிக மோசமான வாதம் தான் இந்த வாதமே. இல்ல நான் என்னன்னா, பொதுமக்கள் எல்லாம் திருத்த வேணாம் சார், நீங்க உங்க தொண்டர்களை திருத்துங்கன்ற. நான் எங்க தொண்டர்கள் மட்டும் என்ன தமிழ்நாட்டை விட்டு வேற ஏதாவது தீவிலியா இருக்காங்க? எங்க தொண்டர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. எங்க தொண்டர்கள் சாராயமே விற்காத வேற நாட்டுல இருக்காங்களா? சாராயம் தங்குதடை இல்லாமல் விற்பனை செய்யப்படுகின்ற நாட்டில் தான் எங்க தொண்டர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, பறையர் சமூகம் இருக்கு, மற்ற சமூகம் இருக்கு, எல்லா சமூகமும் இருக்கு. எங்க தொண்டர்கள் நாங்களே திருத்திக்குவோம், வன்னியர்களை நாங்களே படிக்க வச்சுக்குவோம், வன்னியர்களுக்கு நாங்களே வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். ஆனா ஓட்டை மட்டும் வாங்கி நீங்க கோட்டைக்கு போய் கொட்டை மடிப்பீங்களா? இது என்ன சார் நியாயம்? அரசாங்கம் ரேஷன்ல அரிசி போட்டா வாங்கலாம், அரசாங்கம் ரேஷன்ல பருப்பு போட்டா வாங்குறோம், அரசாங்கம் ரேஷன்ல கோதுமை போட்டா வாங்குறோம், அரசாங்கம் ரேஷன்ல உணவுப் பொருள் வித்தா வாங்குறோம். ஆனா அரசாங்கம் சாராயம் விற்கிறீங்க, அதை மட்டும் வாங்கி குடிக்கிறதே தப்புன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அரிசி பருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சார், அதுக்காக சாராயம் குடிப்பா? அரசு விக்கிறதா நீங்க வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? இல்ல இல்ல அப்ப அரிசி பருப்பு உடம்புக்கு நல்லது விக்கிறீங்க, அப்ப சாராய உடம்புக்கு கெடுதல் தெரிஞ்சே ஒரு அரசாங்கமே விக்குது, அது என்ன நியாயம்? அதனாலதானே அரசாங்கத்தை சாராய கடை மூடுன்னு சொல்றோம். உழவு எழுதினார்ல கலைஞர் கருணாநிதி, அதுல 10 குறள் கல்லுண்ணாமைன்னு இருக்குது இல்ல, அத கலைஞர் கருணாநிதி படிக்கலையா? புறலோகத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்கலையா? அப்புறம் அது நீங்களே படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் இல்லையே. நீங்க அதுதான் கலைஞர் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு எடுத்துன்னு வருவோம்னு. அப்பதான் நீங்க ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரன் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு. இப்போ நீங்க என்ன அப்ப எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல, இப்பயே போடல. அப்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல, அவங்க அதிகாரத்துக்கு போகல, அப்ப கூட முடியல. இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா 2021ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு, முதல் நாள் முதல் கையெழுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல, இப்பயே நீங்க மூடல. இப்ப மூடிட்டு அதுக்கு அந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தா நீங்க யோகிய சிகாமணிகள், நீங்க சத்தியசீலன் உத்தம புத்திரன்கள். ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு நீங்க மூடாம இருக்கீங்கன்னா என்ன காரணம்? அப்ப நீங்க சாரா விக்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வந்தீங்களா? நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, குமரி ஆனந்தன் அவர் மருத்துவமனையில படுத்திருந்தாரு. அப்ப தமிழிசைக்கு பிறந்த நாள் வருது. அன்புமணி அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு தமிழிசைக்கு போன் பண்றாரு. மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கிற, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிற குமரி ஆனந்தன் அப்ப கூட எப்படி சிந்திச்சிருக்காருன்னு பாருங்க. யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாரு. அன்புமணி பேசுற. அப்ப போனை என்கிட்ட கொடுத்து வாங்கி அன்புமணி கிட்ட சொல்றாரு, எப்படியாவது இந்த சாராய கடை மட்டும் மூடிடுங்க. ஆக அவங்க வாழ்நாள்ல எதுக்காக போராடினாங்க? இன்னும் சொல்ல போனா இவர் குமரி ஆனந்தன் டாக்டர் ஐயாவிற்கு சீனியர் அரசியல், டாக்டர் ஐயாவிட மூத்த தலைவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்துல அவர் இலக்கிய செல்வர், அவருக்கு பட்டம். பாராளுமன்றத்துல தமிழில் பேசியவர், பாராளுமன்றத்துல முதல்ல தமிழ் பேசியவர். தமிழ் 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 உயிரை விட்டுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க திமுகவை சார்ந்த யாரும் தமிழ்ல பேசல. ஆனா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குமரி ஆனந்தன் இந்த தமிழகத்தினுடைய பூர்வகுடி தமிழரா இருந்ததுனாலதான் பாராளுமன்றத்துல தமிழ்ல பேசுகின்ற உரிமையை வாங்கி கொடுத்தார். ஒண்ணு, அவருக்கே அன்புமணி மேலதான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, வேற யார் மேலையும் வரல. இதுல நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். குமரி ஆனந்த் எப்படி சிந்திச்சிருக்காருன்னு பாருங்க. அவருடைய மடியிலே மரணம் துள்ளி கொண்டு இருக்கிறது.
அந்த நேரத்துல கூட இந்த தமிழ்நாட்டுல சாராயம் விற்க கூடாது, சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் உலக புரட்சியாளர் சேகுவாராவை அமெரிக்க ராணுவம் கைது செய்து ஒரு பள்ளிக்கூடத்துல அடைச்சிருக்குது. அந்த நேரத்துல சேகுவாராவுக்கும் மடியிலே மரணம் துள்ளி கொண்டு இருக்கிறது. அடுத்த நாள் சேகுவாராவுக்கு மரணம் நிச்சயம். அப்ப சேகுவாரா மீது பற்று கொண்ட அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற ஒரு பெண் ஆசிரியர், ஒரு ஆசிரியை சேகுவாராவுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு சேகுவாரா சொல்றாங்க, அந்த புரட்சியாளன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. எப்படி இவ்வளவு மோசமான பள்ளிக்கூடத்துல உங்களால மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியுது? இந்த பள்ளிக்கூட கட்டணம் இவ்வளவு மோசமா இருக்கு. சொல்லிட்டு அடுத்து சேகுவாரா சொல்றான், கவலைப்படாதீர்கள், எங்களுடைய புரட்சியில் நாங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு ஒரு அருமையான சிறப்பான கட்டிடத்தை கல்விக்கூடத்தை கட்டி தருகிறோம் சொல்றான். கிட்டத்தட்ட குமரி ஆனந்தன் அன்புமணி கிட்ட பேச பொழுது நான் சேகுவாராவை தான் வந்து குமரி ஆனந்தனுக்கு நிகரா நினைச்சேன். ஏன்னா அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். மற்ற விஷயத்துல நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேற. ஆனா ஒப்புமை எப்படி இருக்குது? ஒப்புமைக்கு இதுக்கு நியாயமே இல்லையா சார்? சேகுவாரா களப்போராளி, சேகுவாரா களப்போராளி. அவர் என்ன சொல்றாரு, நான் போராடி எங்க இயக்கம் வெற்றி பெற்றால் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நான் உங்களுக்கு சீர் செய்து கொடுப்பேன்றாரு. குமரி ஆனந்தனுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா சார்? அவர் பல முறை வந்து பாராளுமன்றத்துல ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய இன்னும் நினைவு சரியாக இருக்குமானால் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அவங்க மக கவர்னரா இருக்காங்க. அவங்க தம்பி எம்பி, அவங்க தம்பியுடைய பையன் இப்ப எம்பி. இவங்க எல்லாம் எத்தனை முறை சார் இது மாதிரி பேசியிருக்காங்க, பாடுகிறாங்க. அவங்க மகளே கூட இன்னைக்கு ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர். அவங்க கூட ஒன்னும் அழுத்தம் கொடுக்கலையா சார் மதுவிலக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு? மாநில அரசு பண்ணல, மத்திய அரசு இதுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். அண்ணன் ஸ்டாலின் சொல்றாருல்ல சார், இல்ல இந்த செய்தி நான் சொல்லிடுறேன் சார். இல்ல சார், இந்த செய்தி நான் சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அதாவது ஸ்டாலின் வந்து அவரை போய் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இது வந்து மத்திய அரசு எடுக்கணுங்க, இது மாநில அரசு இல்ல அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இந்த மதுவிலக்கு கூட ஏன் வந்து மத்திய அரசு பண்ணணும்னு இவரு சொல்லன்னு அவர் மறந்துட்டாரே எனக்கு தெரியல தலைவர் ஸ்டாலின். ஒருவேளை அப்படி அந்த ஒரு வாய்ப்பு இருந்தா ஏன் வந்து இந்த அம்மா சொல்லிட கூடாது? பிஜேபியில இருக்கிற யாருமே சொல்லியே சார் மதுவிலக்க நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு. அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். குமரி ஆனந்தன் மதுவுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இல்ல. தமிழ்நாட்டுல பக்தவச்சலமும் ராஜாஜியும் காமராஜரும் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கும் மதுபான கடை கிடையாது, சாராய கடை கிடையாது. தமிழ்நாட்டுல சாராய கடை அறிமுகப்படுத்தியது கலைஞர் கருணாநிதி. குமரி ஆனந்தன் போராட மட்டும்தான் முடியும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சாராய கடை மூடக்கூடிய இடத்தில் குமரி ஆனந்தன் இல்லை. அது முதல்ல புரிஞ்சுங்க. இப்ப வந்து தேசிய அளவில் மதுபான கடைகளை மூடணும், தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கணும்னு பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசினாரா இல்லையா? அதுக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன பதில் சொன்னாங்க? சாராய கடை மூடுற அதிகாரம் மாநில அரசனுடைய கையில தான் இருக்குது, மத்திய அரசனுடைய கையில் இல்ல, உங்க கூட்டணியில் இருக்கிற திமுகவுல போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வாயை மூடிட்டு தான் வந்தார் திருமாவளவன். ஆக இங்க சாராய கடைகளை மூடக்கூடிய அதிகாரம் இந்த மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் இவங்க மூட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்புமணி நினைத்தால், அன்புமணி ஒருவேளை அதிகாரத்திற்கு வந்தால் மூடலாம், அல்லது அன்புமணி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலமா மதுபான கடைகளை மூடலான்ற நம்பிக்கையில தான் குமரி ஆனந்தன் அன்புமணிகிட்ட பேசினார். அன்புமணியிடம் அதிகாரம் ஒருவேளை வரும் என்பதால் தான் பேசினார். அதனால குமரி ஆனந்தன் மதுபான கடை மூடாததற்கு குமரி ஆனந்தன் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை. அவர் மது ஒழிப்பு போராளி என்பதிலும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை சார். நீங்க வந்து சேகுவாராவை ஒப்பீடு செய்யும் போதுதான் எனக்கு இந்த ஐயமே வருது. ஏன்னா சேகுவாரான்றது கடுமையான களப்போராளி. ஐயா வந்து அவர் போராளி தான், ஆனா அவருக்கான சாதகமான பல சூழல்கள் அப்ப இருந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இப்போ சமீபத்துல சார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூப்பனார் ஐயா இருக்கும் போது, வாழப்படியார் தலைவரா இருக்கும் போதெல்லாம் 25 எம்எல்ஏ எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தாங்க சார், காங்கிரஸ் சார்பா. அப்பெல்லாம் இவர் வந்து காங்கிரஸ் முக்கிய தலைவர். நான் இல்ல, இந்த தலைப்பு வேற மாதிரி போகுது, இந்த விவாதம் வேற மாதிரி போகுது. நான் அடுத்த செய்தி கொண்டு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் எம்எல்ஏ இருந்தாங்க, மதுபான கடைகளை மூட முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து களத்தில் நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில திமுக ஆட்சியே நடந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுல தான் ஆட்சியே நடந்தது.
ஆனாலும் பாட்டாளி கட்சி சொல்ல கூட திமுக அரசாங்கம் கேட்கல. அதே நிலைமை தான் காங்கிரஸ் கட்சிக்கு, அதே நிலைமை தான் குமரி ஆனந்தனுக்கும். ஆகவே மதுபான கடைகளை மூடாததுக்கு முழு பொறுப்பு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசும் இதற்கு முன்பு ஆட்சி நடத்திய அதிமுக அரசு தானே தவிர, மதுபான கடைகளை மூடாத பொறுப்பை தமிழக அரசு தட்டி கழித்ததை அந்த பழியிலிருந்து தப்பிப்பதற்காக எந்த காலத்திலும் மற்றவர்கள் மீது பழி போடுவதை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம இவர் மேல பழி போடணுன்றது என்னுடைய எண்ணம் இல்ல. நீங்க வந்து சேகவராவை இவரோட ஒப்பிடும் போதுதான் அது சரியான பார்வை இல்லைன்றதான் என்னுடைய வாதம். அவரு கல்லுக்கடை எதிராக அவருடைய கடுமையான போராட்டங்களையும் எல்லாம் இல்ல சார் ஒரு நிமிஷம், நான் எதுக்கு ஒப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சாவின் தருவாயில் கூட வந்து சேகுவாரா எப்படி தன்னுடைய புரட்சியை பற்றி மட்டுமே சிந்திச்சாரோ, அதே போல சாகும் தருவாயில கூட மதுவை ஒழிக்கணும்னு குமரி ஆனந்தன் சிந்திச்சார் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் 2 பேரையும் ஒப்பிட்டேனே தவிர மற்ற அதுல வேற எந்த நோக்கமும் கிடையாது. புரியுது சார். சரி, இப்ப நம்ம அந்த வன்னியர் விழாவை பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த தலைப்பினுடைய நோக்கம் வேற மாதிரி போயிடக்கூடாது. இப்ப அவர் சொல்லிட்டாரு பாண்டிச்சேரி பக்கம் போகக்கூடாதுன்றது, அதுக்கான நீங்க போதுமான விளக்கம் கொடுக்குறீங்க. இப்ப அது மட்டும் இல்லாம மற்ற திட்டமிடல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். ஏன்னா நானும் பல செய்திகளை அவங்ககிட்ட இருந்து நான் அந்த தரவு மூலியமா நான் பெற்றிருக்கேன். அதுல குறிப்பா வந்து நீங்க அந்த வண்டி எப்படி வரணும்லாம் சொல்லிட்டீங்க. வண்டிக்கான ஏற்பாடுகள் இந்த கடைசி நிமிஷத்துல சிலர்லாம் அந்த சதிலாம் பண்ணுவாங்க, இந்த சட்ட சிக்கல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதுக்கான அனுமதி எல்லாம் அவங்க பெற்றுட்டாங்களா? காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? இப்பவே அவங்க நம்மோட இணைந்து பணியாற்றுறாங்களா? இல்லது அந்த அந்த குறிப்பிட்ட 2-3 நாட்களுக்கு தான் நம்மோட இணைந்து பணியாற்றுவாங்களா? அல்லது அவங்களுடைய மற்ற செயல்பாடுகள், அடிப்படை செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க எப்படி பண்ணணும்ன்றத தலைமை என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கான விரிவான செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மே 11 நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை சிறப்பாக நடத்தி அந்த மாநாட்டிலே சமூக நீதிக்காக மிகப்பெரிய உரிமை குரலை எழுப்பி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் அறிவிக்கும். அந்த அறிவிப்பை டாக்டர் ஐயாவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெளியிட போகிறார்கள் என்ற செய்தி எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கி ஒரு பக்கம் மாநாட்டுக்கு ஆட்களை திரட்டுறோம், ஒரு பக்கம் மாநாட்டுக்கு மக்களை கொண்டு போய் பெருமளவில் திரட்டி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 30 லட்சம் பேரை அந்த மாநாட்டிலே பங்கு பெற செய்ய வேண்டும் என்று ஒரு செயல் திட்டத்தை வகுத்து பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநாடை ஏன் நடத்துறோம்னு கிராம பகுதியில, நகர பகுதியில அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில அடுத்த கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்கப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இல்ல, ஒரு 30 லட்சம் பேர் வருவாங்க நீங்க சொல்றீங்க. இந்த 30 லட்சம் பேர் எந்த இடத்துல இருந்து வருவாங்க நீங்க நம்புறீங்க? இப்போ ஒரு 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க தட்ட போறீங்களா? இல்ல வேற நாடுகள்ல இருந்து வராங்களா? தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வராங்க. மலேசியாவில் பெரும்பான்மையாக தமிழர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், வன்னியர்கள் இருக்காங்க. இப்ப மலேசிய தமிழர்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பேரவை சார்ந்த பசுமை தாயகத்தை சார்ந்த அருள் ரத்னம், சூரிய பிரகாஷ் உள்ளிட்டவர்களாம் மலேசியாவில் போய் வன்னியர் சமூக இளைஞர்களை, வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களை அழைத்து அங்கிருந்து வருவதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை போல இங்கிலாந்து நாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள், வன்னியர்களுக்கு அங்க பாப்பா வெற்றி லண்டன் மாநகர கவுன்சிலர் அங்க இருக்கின்ற வன்னியர்களை சந்தித்து அவர்களை வருவதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களை இந்த மாநாட்டுக்கு நாம் அழைக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை, பிற்படுத்தப்பட்ட புரியுது சார், புரியுது. இப்ப என்னுடைய தரவு எப்படி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து மாநகரம், அதுக்கப்புறம் அமெரிக்காவின் சில பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம துபாய், அதை சுற்றி உள்ள நாடுகளை சேர்ந்த மக்கள் சொல்லிட்டு வெளி மாநிலங்கள்ல கூறக்கூடிய வன்னியர்கள், இது ஒரு பெரிய நல்வாய்ப்பா, ஒரு சமூகத்தினுடைய கூட்டமா நம்ம சேரணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட வராங்கன்ற தரவுகள்லாம் வருது. அந்த தரவுகளின் அடிப்படையில் ஏறக்குறைய இப்படி வெளியில இருந்து வரக்கூடியவங்கள ஒரு 1 லட்சம் மக்கள் வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்க வெளியில இருந்தே ஒரு 1 லட்சம் பேர் வராங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டினுடைய பூர்வக்குடிகள்ன்றது ஒரு 25 லட்சம் பேர் அங்க கூடுவாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அருகில் உள்ள தெலுங்கானா, நம்ம ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் கேரளம், இப்படி நம்முடைய எல்லை மாநிலங்களை சேர்ந்த இந்த மக்கள் கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க
அப்படின்ற அந்த அதாவது அங்க இருக்கக்கூடிய அகிங்குல சத்திரியர்கள், சூரியகுல சத்திரியர்கள், இப்படியெல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு சத்திரியர் கூட்டமா, வன்னியர் பெருங்கு கூட்டமா இங்க சேரணுன்றது அவங்களோட திட்டமிட்டதலா நாங்க பார்க்க முடியுது. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.